கபில சந்திரசேன பொட்டின் கீழ் தளத்தில் உள்ள அறையொன்றின் நுழைவாயிலுக்கு அருகில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது மரணம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி போலீசார் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு விடயங்களை என்று தெளிவுபடுத்தினர். இது ஒரு சந்தேகத்தக்கிடமான மரணம் என போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். சம்பவ இடத்தை நீதிவான் பார்வையிட வேண்டும் எனவும் கொள்ளுப்பட்டி போலீசார் மன்றில் கோரிக்கை விடுத்தனர். அதற்கமைய கொழும்பு நீதிவான் பசன் அமரசேன சம்பவ இடத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டார். 2013 ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட யாபஸ் கொடுக்கல் வாங்கலின் போது $2 மில்லியன் அமெரிக்க லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரினால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட கபில சந்திரசேன கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தினால் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணையிலும் தலா 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பிணைகளிலும் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டார். கபில சந்திரசேன பிணையில் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தலா 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளை வழங்குவதற்காக தலா 15,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்ட இருவர் நீதிமன்றத்தில் முன்னிலையானமை உறுதியானது. பிணை நிபந்தனைகளையும் நீதிமன்ற நம்பிக்கையையும் மீறியுள்ள சந்தேக நபரின் பிணையை ரத்து செய்து ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு நிறைவடையும் வரையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதற்கமைய சந்தேக நபரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்ட கொழும்பு பிரதம நீதிவான் அசங்க எஸ் போதரகம அவருக்கு எதிராக நேற்று பிடியாணை பிறப்பித்திருந்தார். கைது செய்யப்படுவதற்கு முன்னதாகவே கபில சந்திரசேன உயிரிழந்துள்ளார். தான் பெற்ற லஞ்சம் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டது என்பது தொடர்பில் கபில சந்திரசேன இதற்கு முன்னர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்க ரஜாரத்ன, வேலுகமகே ஆகியோர் எதிர்வரும் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர்.